பாக்யராஜ் சார் நடைப்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததால, நடைப்பயிற்சிக்கும், ஹார்ட் அட்டாக்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகம் வரலாம் பலருக்கு. வெறுமனே நடக்கிறதாலயோ, ஃபாஸ்ட்டா வாக் பண்றதாலயோ ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ஹார்ட் அட்டாக்குக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாள் கணக்கா இதயத்தில உள்ள இரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கிற கொழுப்பு படிவங்கள் தான். இது திடீர்னு வெடிக்கிறது தான் ஹார்ட் அட்டாக்குக்கு முக்கிய காரணம். இது வேகமா நடக்கிறதுனால வர்றது கிடையாது. ஆனா, அதிக கோவப்படுறது, மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ், இரத்த கொதிப்பு அதிகமாகிறது, வயிறு முட்ட சாப்பிடுறது, அப்புறம் சளி, காய்ச்சல் மாதிரியான தொந்தரவுகள், இதெல்லாம் தான் அந்த அடைப்ப வெடிக்க வச்சு ஹார்ட் அட்டாக்க கொண்டு வர்றது. அதனால பாக்யராஜ் சார் நடந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தவறா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொழுப்பு படிவங்கள் படிவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கலாம். நாம நினைத்தா மாற்றக்கூடிய ஒரு சில பழக்கவழக்கங்கள் தான் 70லிருந்து 80% மாரடைப்புக்கு காரணம்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. இதில் எத்தனை உங்களுக்கு இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இது தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த காலத்துல. சிகரெட் மற்றும் புகையிலை மெல்லுதல், அதிக கொலஸ்ட்ரால், அப்புறம் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, அப்புறம் தொப்பை மற்றும் உடல் பருமன், அப்புறம் குடும்பத்தில யாருக்காவது இதய நோய் இருந்த பாரம்பரிய காரணி, இது போன்ற காரணங்கள் தான் இந்த கொழுப்பு படிவங்கள் படிவதற்கு முக்கியமான காரணம். அது பின்னால ஹார்ட் அட்டாக்கா மாறக்கூடும்.